வணக்கம் பாலமுருகன். பார்ப்பன கொள்ளை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நாம மிக பெரிய அளவுக்கு பேசிட்டு வரோம். அந்த மாதிரி இப்போ ஒரு பார்ப்பன கொள்ளை நடந்திருக்கு. அந்த கொள்ளை எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பேராசை காரணடா பார்ப்பான் என்ற சொல் அறிஞர் அண்ணா தீட்டிய ஆரிய மாயை என்ற நூல்ல காணப்படக்கூடிய அரிய சொல்லாடல் ஆகும். ஏதோ குறை சொல்லணும், பாப்பாங்களை குறை சொல்லணும், இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல அது எழுதப்பட்டதே கிடையாது. இந்த சொல்லை பார்ப்பனர் பாரதியும் கூட பேராசை காரணடா பார்ப்பான் அப்படிங்கிற பெரிய துறை என்றால் உடல் வேர்ப்பான் என்று சொன்னதுண்டு. பேராசைக்காரனா பார்ப்பான், பெரிய துறை என்றால் உடல் வேர்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு நம்ம சொல்லிட்டே போக முடியும். இப்ப வெளியில வந்திருக்கக்கூடிய 2 தகவலை நம்ம பார்க்கலாம். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு ஒன்றிய இணை அமைச்சர் நாராயணன் ராணே சென்ற போது அங்க இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சக பார்ப்பான என்ன பண்ணியிருக்கேன், அவர் வழங்கின ரூபாய் 25,000 பணக்கட்ட நொடி பொழுதுல மறைத்து மற்ற அர்ச்சகர்களுக்கு பங்கு கொடுக்காம தப்பி ஓடிய சம்பவம் பெரிய கிளுகிழப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி விட்டுருக்கு. கோவிலுக்கு வந்திருந்த அர்ச்சகர் நாராயணன் ராணே பூஜை முடிஞ்ச உடனே காணிக்கையா ஒரு 25,000 பணத்தை எடுத்து அவரோட தட்டுல வைக்க போக அடுத்த செகண்டே அந்த பார்ப்பனை அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணிருக்கேன் கேட்டீங்கன்னா, அந்த பூசாரி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வேட்டிக்குள்ள சொருகிட்டாங்க அந்த பணத்தை. அர்ச்சகர் சென்ற பிறகு அந்த பணத்தில் பங்கு கேட்டு மத்த பாப்பாங்க எல்லாம் ஒண்ணு கூடி பயங்கரமா சண்டை போட்டு வேட்டி உருவ வெளியில என்ன சொல்றது, இடுப்புல வேட்டி நிக்காத அளவுக்கு அடிச்சுக்கிட்டு உருண்டு இருக்காங்க. பங்கு கொடுக்க மறுத்த அந்த அர்ச்சகர் உடனடியாக மோட்டார் சைக்கிளை ஏறி வீட்டுக்கு ஓடியே போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு தாறுமாற எடுத்துட்டு வண்டியை எடுத்துட்டு ஓடியே போயிட்டாங்க. இதனால் ஆத்திரம் அடைந்த மற்ற பார்ப்பன கும்பல்கள் அவரை சுத்தி நின்னுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சாபம் விட்டுருக்காங்க. எப்பேற்பட்ட தோஷம்! பார்ப்பன சாபம்ங்கிறது எவ்வளவு பெரிய தோஷம். யாருக்கிட்ட வேணுமானாலும் நம்ம நாய்கிட்ட கூட கடி வாங்கிடலாம், ஆனா பாப்பாங்கிட்ட மட்டும் சாபம் வாங்கிடவே கூடாதுன்னு இங்க இருக்கக்கூடிய இந்த பொக்க குரூப் இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த ஒரு 1ஆம் நம்பர் கொஞ்சம் கூட மண்டையில அறிவுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த அறிவே இல்லாத அந்த பொக்க குரூப் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பார்ப்பான் இன்னொரு பாப்பானை பார்த்து பயங்கரமா சாபம் விட்டுருக்கேன். ஏன்னா சாபம் விட்டோடனே அந்த ராணை 2ஆ பொழந்துக்கிட்டு அந்த பாப்பா உள்ள போயிடாம்பாங்க. அவங்க ராமாயணத்துல ராமை உள்ள போன மாதிரி இல்ல, அவன் போய் சேர்ந்துட்டான் வீருக்கு 25,000 கொண்டுட்டு பயங்கரமா காண்டாயி உட்காந்துருக்காங்க. அவ அர்ச்சகருடைய காணிக்கை பணம் காரணமாக நடந்த இந்த சண்டை அர்ச்சகர் ஒருவரின் தந்திரமான செயல்பாடுகளை பற்றி பலரால் பயங்கரமா அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கு. தமிழ் திரைப்படத்தில் ஒரு காட்சியில வடிவேலு போய் உட்காந்துருக்கும், அம்மா மின்னல் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மின்னல் வேகத்துல பணத்தை எடுத்துக்கிட்டு சட்டார்னு எடுத்து ஓடி மறைஞ்சது எல்லாரையும் அதிர்ச்சியில உரைய வச்சுச்சு. ஏன்னா பார்ப்பான் இந்த அளவுக்கு பயங்கர ஸ்பீடா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானே வைக்கிற அளவுக்கு இது ஒரு டாபிக் ஒரு இடத்துல மும்பைல நடந்தது. அடுத்து இந்த திருப்பதி கோயிலுக்கு பாத்தீங்களா, அங்க அடிச்சிருக்கக்கூடிய கொள்ளை என்னங்கிறத பார்க்கலாம். திருப்பதி கோயில் உண்டியல் பணத்தில் ரூபாய் 100 கோடி திருடப்பட்டது தொடர்பான காணொளி வெளியாகி இந்த வழக்கை ஆந்திர உயர் நீதிமன்றமே தாமாக முன் வந்து சிபிஐ கிட்ட போட்டு கொடுத்துச்சு. இங்க ஊருப்பட்ட பணத்தை ஆட்டையா போட்டுட்டாங்க, அது என்னன்னு முதல்ல விசாரிக்கன்னு சொல்லி. ஏழுமலையான் கோவில் கல் முதலாளி இருக்காருல, கல் முதலாளி பட்டராம போட்ட கல் முதலாளி, அவர் அப்படியே தான் இருப்பார். பராசக்தி படத்துல கலைஞர் கேட்பார்ல, ஆத்தா என்னைக்குடா பேசினால் அது பேசாது கல் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த கல் முதலாளி உலகத்திலேயே ஒரு முதலாளி கல் முதலாளி இருக்காருன்னா அது இந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி தான். ஏழுமலையான் கோயில் உண்டியல் பணம் என்னும் இடமான பரகாமணியில தான் பணத்தை எண்ணுவீங்க. தேவஸ்தான ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், தன் ஆர்வலர்கள்ல லேடிஸ் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா தோஷம், தீட்டு போட்டுரும். ஆம்பளைகளை மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ஆம்பளைகளுக்கெல்லாம் தீட்டே கிடையாதுப்பாங்க. அவங்க எல்லாம் வானத்துல இருந்து கீழே இறங்கி டொம்முன்னு கீழே குதிச்சவங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும்தான் பணம் எண்றதுக்கான உரிமை. உண்டியல் பணத்தை எடுத்து எண்ணுவது வழக்கம். மேலாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ஆட்சியின் போது தேவஸ்தான ஊழியர்கள் ரவிக்குமார் என்பவர் உண்டியல் பணத்தை எண்ணும் பணியில் ஈடுபட்டார். அப்போது அவர் வெளிநாட்டு கரன்சிகளை திருடி வந்துள்ளார்.
உண்டியல் பணத்தை எண்ணும் போது அடிக்கடி கழிப்பறைக்கு சென்ற அவர் வெளிநாட்டு கரன்சிகளை பிளாஸ்டிக் கவரில் வைத்து ஆசன வாயில் திணித்து திருடி வந்துள்ளார். எங்க போகுது பாத்தீங்களா கரன்சி? ஒரு நாள் கண்காணிப்பு கருவி உதவியுடன் தேவஸ்தான விஜிலன்ஸ் அதிகாரிகள் அவரை கையும் களவுமாக பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார்கள். அவரிடம் காவல்துறையினர்கள் விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது சுமார் 100 கோடி ரூபாய் வரை வெளிநாட்டு கரன்சிகளை அவர் திருடியது தெரிய வந்தது. திருடிய பணத்தில் திருப்பதியில் உல்லாசமான வீடு, சல்லாபமாக இருக்க வேண்டிய எல்லா சகல சௌகரியங்களோட சிறப்பா வாழ்ந்தது மட்டும் இல்லாம ஊருப்பட்ட இடத்துல நிலத்தை வாங்கி குமிச்சிருக்கேன் மனுஷன். இது தொடர்பான வழக்கு திருப்பதி நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. இந்த வழக்கு திடீரென லோக் அதாலத் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. அங்கு திருப்பதி தேவஸ்தானமும் ஊழியர் ரவிக்குமாரும் சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா பாப்பாங்க எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு. திருடிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீண்டும் தேவஸ்தானத்துக்கே நான் ஒப்படைச்சிடுறேன் ரவிக்குமார் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இதனை அடுத்து வழக்கை லோக் அதாலத்துல நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஆனால் ரவிக்குமார் 100 கோடி அளவுக்கான சொத்துக்களை தேவஸ்தானத்திடம் ஒப்படைக்கவில்லை. திருப்பதி சாமிக்கு நெத்தியில போட்டிருக்கான் பாத்தீங்களா ராமம், அந்த மாதிரி பட்ட ராமத்தை திருப்பதிக்கே இன்னொரு தடவை சாத்தி விட்டுட்டான் இந்த ரவிக்குமார். அப்போதைய அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர் மற்றும் நிர்வாக அதிகாரி தர்மா ஆகியோர் ரவிக்குமாரிடம் இருந்து சில சொத்துக்களை தங்களது பினாமிகள் பேர்களுக்கு எழுதி வாங்கி கொண்டதாக புகார்கள் எழுந்துள்ளது. என்னென்ன ரேஞ்சில இவங்க காயடிச்சிருக்காங்க பாருங்க. உண்மையிலேயே இந்த உலகத்துல கடவுள்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த மாதிரி பார்ப்பன கும்பல்கள் கொள்ளை எவ்வளவு பெரிய மகா கொள்ளை அடிப்பதற்கு அவங்களுக்கு முதல்ல தைரியம் வருமா? நம்மாலத்தான் சாமி கிட்ட உள்ள விட மாட்டாங்க. கருவறைக்குள்ள உள்ள போகாத, தொட்டால் தீட்டு கைப்பட்டால் பாவம்னு நம்மகிட்ட நல்லா வண்டியா அழைப்பாங்க. சரி, அவனுக்கு தான் தொட்டா தீட்டு இல்ல கைப்பட்டா பாவம் இல்ல, அதனால தான் கைப்பட்டா பாவம் இல்லையா சட்டத்துல மனு தர்மத்தில் எழுதி வச்சிருக்காங்க. பார்ப்பான் திருடினாலும் இங்க கொலை தண்டனை கிடையாது, கற்பழிச்சாலும் தண்டனை கிடையாது, கொலை செஞ்சாலும் தண்டனை கிடையாது. அவனுக்கு கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா? சிகை சேதம். ஆனால் ஒரு சூத்திரன் இந்த வேலையெல்லாம் செஞ்சா அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சிறை சேதம். சிரம் என்றால் தலைய துண்டா எடுத்துடணும். ஆனா சிகைனா மயிரை மட்டும் அவனுக்கு கழட்டி விட்டு அப்படியும் பார்ப்பான ஊர் முக்கில கொண்டு விடும்போது செல்வம் மிக மூட்டையாகவும் 5-6 பசுமாட்டையும் கொண்டுட்டு போய் அவன் ஊர் நிலையில விட்டு இருந்துருமா. ஏன்னா பார்ப்பன தோஷம் மிக பொல்லாதது. எப்படி அளந்திருக்காங்க? இவ்வளவு 100 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கிறான் ஒருத்தன், உண்டியல்ல திருடி இருக்கிறான். அந்த வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு. கடைசி இவனுக்கெல்லாம் உட்காந்து சமரசம் பண்ணிக்கிட்டு அதுல கொஞ்சம் பேரு அவன்கிட்ட இந்த பணத்தை வாங்கி பினாமி சொத்துக்கு மாத்திருக்காங்கன்னா இங்க நடப்பது என்ன? பார்ப்பான் பண்ணையும் கேட்பார் இல்லை அப்படிங்கிறதான். இந்த நிலையில பணம் திருட்டு தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு. அதில் திருமலையில் பணம் என்னும் இடத்தில் ஊழியர் ரவிக்குமார் யாருக்கும் தெரியாமல் வெளிநாட்டு கரன்சிகளை தனது கால் சட்டை பையில் மறைத்து வைக்கும் காட்சி அந்த காணொலியில் இடம்பெற்றிருந்தது. கடவுள் எங்கும் நிறைந்தவர், சர்வ சக்தி வாய்ந்தவர் என்றெல்லாம் வாயளக்கிறதுல எவ்வளவு பெரிய தந்திர வித்தை புலிகள் நம்மகிட்ட இருக்காங்க. ஆனா நடக்கிறது என்ன? அந்த கடவுள் முன்னுதான் இவ்வளவு திருட்டுத்தனமும் அயோக்கியத்தனமோ ரேப்பும் பாலியல் வன்கொடுமையும் இன்னும் என்னென்னலாம் ஒழுசத்தனம் இந்த உலகத்துல இருக்கோ அத்தனை ஒழுசத்தனத்தையும் ஒட்டு மொத்தமா அந்த கருவறைக்குள்ள வச்சு கருவறுக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பார்ப்பன கும்பல்கள். கடவுள் என்ன செய்யறாரு? நல்லா குத்துக்கல்லு மாதிரி அப்படியேதான் இருப்பார். ஏன்னா அது குத்துக்கல்லு தான். திருடிய பார்ப்பானின் கண்களையா குத்தினார்? கையும் களவுமாக பிடித்தார்? ஒரு பொம்மையை வைத்து சுரண்டலை ஒரு தொழிலாக மாற்றி பிறவி முதலாளிகளாக பார்ப்பான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஒரு கோயிலுக்கு போய் அங்க போய் என்ன சொன்னாங்க? பணத்தை உண்டியல்ல போடாத, ஐயருடைய தட்டுல போடு, அப்பதான் பேஷா அவ சிறப்பா வாழ முடியும் அப்படின்னு சொன்ன இந்த கும்பல்கிட்ட நம்ம நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியுமா? பணத்தை உண்டியல்ல போடாத, ஐயருடைய தட்டுல போடுங்கன்னு சொன்னார். இப்போதுதான் பார்ப்பானோட தத்துவத்தை எவ்வளவு பெரிய அயோக்கியன் பார்ப்பான், உன்னை தின்ன பார்ப்பான், கெடுக்க பார்ப்பான், உன் நலத்தின் மீது நலம் இருப்பது போல் பார்ப்பான், எப்போதும் ஆர்ப்பான், உன் வளர்ச்சியை கண்டு என்ன சொல்லுவான், உன் வளர்ச்சியின் மீது கண் வைத்து பார்ப்பான்னு சொல்லிட்டு
பார்ப்பன பார்ப்பான் பால் படியாதீர், அவன் சொல் கீழ் படியாதீர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாட்டையே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதி வச்சிருக்காரு. அந்த ரேஞ்சில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள், உனது எதிரி உன் குடியை கெடுப்பவன் இந்த பார்ப்பான், அவனை வைத்துதான் உனது வாழ்வே இங்க நடமாட வேண்டும். எந்த இடத்துலையும் அவன் உன்னைட்டு எந்த அளவுக்கு ஆட்டையா போடுறதுக்கு வர்றான், அவன்கிட்ட நீ எவ்வளவு உஷாரா இருக்கணும், அதுல இருந்து நீ அரசியல் படுத்தணும்னு சொல்லி, அரசியல் படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக 100 ஆண்டுகளாக நமக்கு உழைத்துக் கொண்டிருப்பது திராவிடர் கழகம், தந்தை பெரியார் தத்துவங்கள். அதன் அடிப்படையில இனிமேலும் நம்ம இந்த பார்ப்பன கும்பல்கிட்ட ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அன்பான வேண்டுகோள்.